படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு சீனாவது நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம், ஒரு சீன் கூட நல்லா இருக்காது படத்தில். ஒரு படத்தை வந்து இவர் ப்ரொடியூசராக இவர் என்ன ஒரு படத்தை விமர்சனம் பண்ண தெரியுதாண்ணா இவருக்கு? எல்லாத்தையும் வந்து மொக்கன்றாரு. இவர் ஒரு படம் எடுப்பாருண்ணா? எப்படி பேசுறீங்க? நல்லா இருக்கா? நீ எப்படி வந்த படத்துக்கு எப்படி வந்தா? இத ஒரு ப்ரமோஷன் சொல்லுங்க. உங்களுக்கு படம் புரியலன்னா பாதியோட போயிருங்க. அதை விட்டுட்டு முழு படத்தை பார்த்துட்டு எதுக்காக வந்து இங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி எங்களோட வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க? அடிக்கிறீங்களா? படம் வந்து எப்படி இருக்கனா? போட்டுக்கு சீக்கிரம் போட்டுக்குமா. போட்டு குச்சிட்டா. படம் எப்படி இருக்கனா? படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு சீனாவது நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம், ஒரு சீன் கூட நல்லா இருக்காது படத்தில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், படத்தில் எந்த அளவுக்கு ரைட்டிங் இருக்குன்னு. விஷாலோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டீ ஷாப் வச்சுருப்பாரு. அந்த டீ ஷாப்பில் ஒருத்தர் டீ குடிக்க வராரு. அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குற பையன் டீ கொடுக்கும்போது தெரியாமல் மேலே ஊற்றிக்குது அந்த டீ. உடனே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த டீ கேட்ட அந்த கஸ்டமர் வந்து அடிச்சிடறாரு அவரை. அப்போ ஆஸ் அ ஓனராக அவர் என்ன பண்ணணும்னாக்கா, சார் சாரி சார் தெரியாமல் பையன் பண்ணிட்டான்னு சொல்கிறது தான் ஆஸ் யூஷுவலாக இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஓனர் நேராக போகிறாரு, இன்னொரு டீ போகிறாரு, கொண்டு வந்து அதே கஸ்டமர் மேலே திருப்பி ஊற்றிட்டு போகிறாரு. ஏன் ஊற்றுறாருன்னு அவருக்கும் தெரியல, என்ன நடக்குதுன்னு நமக்கும் புரியல. அவ்வளோ கேவலமான ஒரு ரைட்டிங். இந்த மாதிரி ஒரு சீன் இல்லை, படத்துல இருக்க எல்லா சீனுமே இப்படிதான் இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயினுக்கு என்ன மாதிரி ரோல்? படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. முதல்ல வராங்க துஷாரா, அவங்களையும் கொலை பண்ணிடுறாங்க. ரெண்டாவது வராங்க அஞ்சலி, அவங்களையும் கொலை பண்ணிடுறாங்க. படம் பார்க்க வந்த நம்மளையும் உள்ள வச்சு கொலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் எல்லாரும் நம்ம கொலை பண்ணி அதே விஷால் ஒரு வழக்கமா ஒரு ரைட்டிங்கா எழுதி வச்சிருக்காப்ல. ஆனா படத்துல கெட்டப் நிறைய போட்டிருக்காங்கல்ல, கெட்டப் ஓகட்டா இருந்ததா? ஆமா, கெட்டப் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷால் போட்ட கெட்டப்பை விட கடைசியில படம் முடியறதுக்கு முன்னாடி நான் மாறு வேஷத்துல வெளில வந்த மாதிரிலாம் அந்த கெட்டப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா இல்ல, அதுதான் சொல்றேன்ல, ஒரு குழந்தைகிட்ட பேப்பரையும் பேனாவையும் கொடுத்தா கூட அது நல்லா எழுதும். ஆனா இவர்கிட்ட என்ன மைண்ட்ல எழுதான்னு தெரியல. ஒரு சீன் இல்ல, எல்லா சீனுமே ரொம்ப மோசமா இருக்கு. கார் வாங்க போறாரு, அதுல அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. 4 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு ஒரு கார் வாங்க போறாருப்பா, சிவில் பிரச்சனை இவருக்கு. காருக்கு லோன் கொடுக்க மாட்டோம் போடா இல்லைன்னு சொல்லிட்டு திருத்துறாங்க. ஆனா அடுத்த சீன்ல BMW கார் வாங்கிட்டு வராப்ல. இல்ல படம் பாக்குற நம்மள எவ்வளவு லூசு பையன் நினைச்சு படம் எடுத்திருக்காப்ல பாத்துக்கோ. அதெல்லாம் ஓவரால் உண்மையிலே சொல்றேன், உட்கார வச்சு நம்மள குஜிலி மஸ்து பண்ணிருக்காங்க உள்ள. ஆனா விஷாலோட பழைய படங்கள்லாம் பார்த்தா ஆக்ஷனும் நல்லா இருக்கும், கதையும் நல்லா இருக்கும். இப்போ வந்து வர படங்கள் நல்லா இல்ல, எதனால நினைக்கிறீங்க? இந்த படத்தை அவர் எடுத்ததால நல்லா இல்ல. இல்ல உண்மையிலே சொல்றேன், அது எப்பவுமே காலையில நம்ம வெளியில போவோம்ல, பூனை குறுக்கால போச்சுனாக்கா ஒரு சகுனம் சொல்லுவோம், ஐயோ இன்னைக்கு நாள் இல்லை போலன்னு. அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள போறப்போ வந்து பார்த்தா கூல் சுரேஷ் இருந்தாப்புல. அப்பயே நாங்கள் பார்த்து உஷாராயிட்டோம். அதனால அதை கூவ தான் செய்வாங்க. இல்லை ரொம்ப மோசமா இருக்கு உண்மையிலே. நம்ம வந்து ஏதாவது ஒரு சீன் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம், ஆனால் ஒரு சீன் கூட நல்லா இல்லை, உட்காந்து பார்க்க முடியல. எப்பவுமே ஒரு மோசமான படத்தை கூட உட்காந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வெளில வந்து ரிவ்யூ சொல்லுவோம். இந்த படம் கிளைமேக்ஸ் கூட உட்கார முடியாமல் ஓடி வரோம்னா அவ்வளோ லேக் படத்தில். 3 மணி நேரம் படம்னு சொல்றாங்க. எதுக்கு 3 மணி நேரம் நமக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. என்னென்னமோ எடுத்து வச்சிருக்காங்க. கடைசியில் சூறாவளிலாம் வருதுடா படத்தில். எங்க நிலைமை யோசிச்சு பாடுறா எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ மோசமா இருக்கு படம். இல்ல அதாவது தெரியல, இவருக்கு மக்கள் மேல பயங்கரமான வெறுப்புல இருக்காங்க. இவர் வந்து பயங்கரமான ஒரு வெறுப்புல இருக்காரு. அந்த வெறுப்பை வந்து தீத்துறாரு உள்ள வச்சு. ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா இப்போ வந்து புரட்சி தளபதி வந்து அரசியலுக்கு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது பத்தி இந்த படம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அவருக்கு எவ்வளவு ஓட்டு ஓடும் இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். ரொம்ப மோசமா இருக்குடா, வேணாண்டா, மோசமா இருக்குடா, ரொம்ப மோசமா. ஹீரோயின்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோலாம் ஒன்றும் உள்ள ரோல் இல்லை அவங்களுக்கு. ஹீரோயின் பெருசாலாம் உள்ள போடல, அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் தரல. ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் செத்துறாங்க, 2வது ஹீரோயினும் செத்துறாங்க. பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அவங்களுக்கு. நன்றி. ஒரு படத்தை வந்து இவர் ப்ரொடியூசராக இவர் என்ன ஒரு படத்தை விமர்சனம் பண்ண தெரியுதாண்ணா இவருக்கு? எல்லாத்தையும் வந்து மொக்கன்றாரு. இவர் ஒரு படம் எடுப்பாருண்ணா? எப்படி பேசுறீங்க? இந்த படம் நல்லா இருக்கா? நீ எப்படி வந்த படத்துக்கு? நீ படத்துக்கு எப்படி வந்த? நீங்க வந்து இத ஒரு ப்ரமோஷன் கிடையாதுண்ணா. நீ எப்படி நீ படத்துல பாருங்க, நீ எப்படி படத்துல இங்க பாருங்க. ஒவ்வொரு படத்துலயும் படம் நல்லா இருக்கா? போன வாரம் டிசில ஒரு படம் வந்துச்சு, புரியுதா? அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த படம் நல்லா சொல்லுவாங்க. காசு படம் நான்
காசு கொடுத்து படம் பாக்குறேன். நீ படத்துக்கு எப்போ வந்த? எப்போ வந்தல? ஃபுல்லா பாத்தியா நீ? ஃபுல்லா பாத்தியா? எத்தனை மணி போன உள்ள பேசி இந்த மாதிரி பேசக்கூடாது. நல்லா சொல்லுவாங்க. அவங்க உலக வந்து காசை வாங்கிட்டு பேசுறவன போய் கேளியா போயிட்டு நீ வேற ஓவர படத்தை காசை வாங்கிட்டு பேசுறா. எல்லாத்தையும் திட்டுறா. நீங்க வந்து மீடியா வந்து கண்டிப்பா கேட்கணும். போன வாரம் டிசி ஒவ்வொரு படத்தையும் ஆடியன்ஸ்ல வேற சொல்லி கொடுத்து வந்தீங்க. மீடியாவா நீங்க? இல்ல மீடியால கேட்கல. மீடியா இல்ல. விஷால் டீம் நீங்க விஷால் டீம்ல இருந்து வரீங்களா? அவரோட படம் இருக்குல்ல மார்க்கெட் ஒரு கட்டா குஸ்தி அப்படி நல்லா விமர்சனம் பண்றா. ஒவ்வொரு படத்தை விமர்சனம் பண்றா. மார்க்கெட் நல்லா இருக்கா? மார்க்கெட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் எடுத்து கஷ்டப்படுறாங்க. நீங்க படம் சொல்லிட்டு போயிருவீங்க. நீங்க வந்து முடியாம ஓடி வரோம்னாங்க. ஏன் ஓடுறீங்க? யாரு நீ இவரை தவிர யாருன்னா படம் நல்லா சொன்னாங்களா? ஒரு மெசேஜ் ஒரு காரை பத்தி பேட் பாஸ் பத்தி நல்ல ஒரு புது மெசேஜ் சொல்லிருக்காங்க. இல்ல ஒரு படம் எடுக்க கஷ்டப்பட்டாங்களா? படம் சூப்பரா கொண்டு போயிடணுமா? ஒரு நல்ல டைரக்ஷன் படம் வந்து நல்ல மெசேஜ் துப்பு இல்ல. காருக்கு டூ வீலருக்கு நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் டிசி இவரு வந்து இல்ல போன வாரம் டிசி படம் வந்துச்சுல நாளே நாள் 50 கோடி கலெக்ஷன் அந்த படம் நல்லா இல்லன்னு சொன்னா பாரு போய் எடுத்து பாரு படம் நல்லா இருக்குன்னு நீ வந்து பெரிய பேனர் பெரிய இதுதான் சொல்ற. ஒரு படம் எடுக்க துப்பு இல்ல உள்ள உட்கார வச்சியா ஒரே ஒரு சீன் கேக்குறியா? ஒரு டீ கடையில விஷாலோட ஃப்ரெண்ட் டீ விக்கிறாராம். அவரு வந்து பார்த்தா டீ குடுக்க வராராம். கடையில வேலை பார்க்கற பையன் டீ குடுக்க வரானா. அப்ப வந்து தெரியாம ஒருத்தர் மேல ஊத்திக்கிச்சு கஸ்டமர் மேல ஊத்திக்கிச்சான். ஒரு ஓனர் என்ன பண்ணுவாரு? சார் தெரியாம பண்ணிட்டேன் சாரி சார்னு சொல்லணும். உடனே அடிப்பாங்க. ஒரு பையனை எப்படி அடிக்கலாம்? டீ ஊத்தல பையன் அடிக்கலாமா? அது இவருக்கு நியாயப்படுதா? உடனே என்ன பண்றாரு? அது நியாயமா படுதா? டீ கடைக்கு போறாரு டீ ஊத்தாரு. டீ கொட்ட பையனை இவர் அடிப்பாரா? அவர் கேட்க கூடாது. சீன் எடுக்க துப்பில 4 லட்சம் ரூபாய் கையில நீ ஏடா ஒரு படம் அவர் எடுக்கறியா இல்ல இவ்வளவு அவரை பத்தி விமர்சனம் பண்ண கூடாது. படம் நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த கேமரா முன்னாடி நடிக்காத. நீ ஒரு மக்களுக்கு ஒரு உதவி செய்ய. சாப்பாடு வாங்கி தருவியா? இருங்க வரேன். ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தருவாரா? ஒரு வேளை சாப்பாடு யாரும் வாங்கி தருவாரா? எவனை கேட்டாலும் நல்லா இருப்பா. நல்லா இல்ல. மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இடிக்குதுல உங்களுக்கு. கேட்டாலும் மார்க்கெட் படம் நல்லா இருக்குன்னு இடிக்குதுல உங்களுக்கு. மகுடம் படம் கேவலமா இருந்தா ஏன் கசக்குது உங்களுக்கு? நாங்க படம் பார்த்தங்க. எல்லா படத்தையும் ஒரு காருக்கு நல்ல மெசேஜ். ஒரு டூப்ளிகேட் பொருள் எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு இது பண்றாங்க. எப்பா இரு ஒரு சார் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? கடைசில கிளைமேக்ஸ் ஃபைட்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? எங்க இருந்து வராங்க? திடீர்னு ஒரு சூறாவளி வருதா? திடீர்னு ஒரு சூறாவளி வருதா? லேடிஸ் 1000 பேர் நிக்கிறாங்களா? படம் ஒரு சீன்ல லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல 100 பேர் வராங்களா? எப்படி எங்க ஒரு ரூபாய் கொடுத்து உதவி செய்வாங்க. ஒரு ரூபாய் கொடுத்து உதவி செய்வாங்க. ஒரு படம் துப்பு இல்ல வந்து நல்லா இருக்கு. எல்லா படத்தையும் சொல்றாங்க. பேசாம காசு கொடுத்து பேசுறீங்க. காசு கொடுத்தா படம் பாக்குறீங்க. நான் காசு கொடுத்து படம் பையா படம் நல்லா இருக்கு இடிக்குதா உங்களுக்கு? நல்லா இருக்கு சொல்றீங்க. எல்லாரும் போய் சொல்றேன் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா பாதியோட போயிருங்க. அதை விட்டுட்டு முழு படத்தை பார்த்துட்டு எதுக்காக வந்து இங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி எங்களோட வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க? உனக்கு படம் முடியலையா? உனக்கு படம் முடியல நீ பாதியில வந்து உனக்கு படம் முடியல பாதியில ஒரு சோறு வாங்கிட்டு வருவாரா? ஏன் அப்படி 100 பேர் 1000 பேர் ஒரு படம் நல்லா இருக்கு.